ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தம்ப்நெயில் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குற மூலமா எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்க ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஃபுல்லாகவே டெக் ரிலேட்டாக வந்து ஏர்னிங்ஸ் ரிலேட்டட் தான். ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட்டோட நேம் வந்து கேன்வா. இந்த கேன்வாவில் வந்து நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து அவங்களே எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து அதை எடிட் பண்ணுற மூலிமா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதாவது எடிட்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். மற்ற எல்லாமே அதிலே எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த தம்ப்நெயில் இப்போ வந்து இந்த கேன்வா வந்து நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சைனப் கேட்கும். சைனப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துடும். ஓகேவா, இதுக்கப்புறம் மேலே பாருங்கள் சர்ச் பட்டன் இருக்குது. சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து யூடியூப் தம்ப்நெயில்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்நெயில்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பிளாங்க்னு ஒரு பேஜ் இருக்கும். பிளாங்க் வந்து வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி, அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணனா க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய தம்ப்நெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணாலே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன். நிறைய தம்ப்நெயில்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து இதை ஒரு தம்ப்நெயில் வந்து கிளிக் பண்ணுங்கள். எப்படி எடிட் பண்ணுறது இல்லாட்டி ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் வந்து ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த இருக்குது, இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் எதுவும் இந்த பாப்பா இமேஜ் வேணாமல் வேறு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இப்போ எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா, ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டோட நேம் வந்து ஃபைவர். இந்த ஃபைவர் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணுற மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற மூலிமா தான். ஓகேவா, அந்த தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைவர் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபைவர் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இது வந்து ஃப்ரீலான்சிங் வெப்சைட் தான். ஓகேவா, 100% ஜென்யூனான வெப்சைட். அமௌண்ட் வந்து 100% ஜென்யூனாக கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைனப் பண்ணணும். சைனப் வந்து பேசிக்ஸ் தான். இந்த கூகுள் இல்லாட்டி இமெயில் மூலியமாகவும் நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். சைனப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே சர்ச் பட்டன் இருக்கா, சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே யூடியூப் தம்ப்நெயில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் க்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட ப்ரொஃபைல் தான். இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் தான். ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணி நீங்கள் வந்து இவங்கள மாதிரியே போஸ்ட் பண்ணணும். உங்களோட தம்ப்நெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண மூலமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேவா, ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குற மூலியமாக ஒரு தம்ப்நெயிலுக்கு இவ்வளோன்னு க்ரியேட் பண்ணி அமௌண்ட் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் பேசிக்ஸ் அமௌண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுக்குற மூலிமா இவங்க வந்து 1937 ரூபா வாங்குறாங்க. ஓகேவா, இதெல்லாம் பேசிக்ஸ் அமௌண்ட் தான். ஓகேவா, இதை வந்து 3 தான் பிரிப்பாங்க, பேசிக், ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரீமியம். அதாவது ஒரு தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது பேசிக்ஸ் அமௌண்ட் வந்து 1937 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து 2-3 இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுனா ஸ்டாண்டர்டில் போவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம். இந்த மாதிரி 3 தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா நிறைய பேர் உங்கள் தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்துட்டு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து 5 ரேட்டிங்ஸ் வந்துடும். ஓகேவா, நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த தம்ப்நெயிலை வந்து அவங்க சொல்கிற கண்டென்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கிக் ரெடி பண்ணணும். கிக்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ரொஃபைல் தான். அதாவது இந்த மாதிரி
உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? ரெடி பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் தமிழில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு பார்க்க ஒரு அட்ராக்டிவாக அளவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த தமிழ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எடிட் பண்ணி கொடுத்து ஒரு தமிழுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிக் எப்படி ரெடி பண்ணுன்னு தெரியலாட்டி எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் எப்படி ரெடி பண்ணுறங்கிறது ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபுல்லாகவே டெக் ரிலேட்டாக வந்து ஏர்னிங்ஸ் ரிலேட்டாக தான். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.